ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேருந்தே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் எங்கேருந்து வாங்கலாம், இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் தான். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000 வரும். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து சம் கம்பெனிஸில் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டோட இதுக்கான லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பெர் கேஜிக்கு 180 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதுக்கான லேபர் சார்ஜும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக தான் வரும். இதை நம்ம வீட்டில் உள்ள இதுலேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு அதிக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில், சர்ச்சு, கோவிலில் இதுமாதிரி நிறைய இடத்துல இந்த கேண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகர்பத்தி மேக்கிங் மிஷின். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60,000 வரும். இது வந்து ஒரு 8 hours 6 to 10 kg வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் இதோடைய லேபர் சார்ஜ் பெர் கேஜிக்கு வந்து 120 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையுமே நம்மளே பண்ணிட்டோம்னா அது நமக்கு வந்து அந்த லேபர் சார்ஜுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இது வீட்டில் சமையலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் அதை நம்ம மிஷினாக வாங்கி நம்மளே பண்ணால் நம்மளுக்கு அதிக லாபம் தான். இதை நம்ம பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90,000 வரும். அண்ட் இது ஒர்க்கிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 hours 20 to 40 லிட்டர் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அண்ட் இது சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 700 kg வரும். அண்ட் லென்த் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், 3 inches to 4 inches தான் வரும். அண்ட் இதுவுமே நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அதிக லாபம் தரும் உங்களுக்கு. நீங்கள் பக்கத்தில் உள்ள கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுங்கள் நீங்கள் வந்து ஆயில் எடுத்து கவர் போட்டு நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாங் காட்டன் விக் மிஷின். அதாவது இந்த விளக்குக்கு திரி போடுவோம்ல அது. இதோட மிஷின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 65,000 வரும். அண்ட் இது ஒர்க்கிங் கெப்பாசிட்டி 2 hours 10 to 20 kg வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு தான். அண்ட் அட்ஜஸ்டபிள் சைஸ் தான், 1 inches to 5 inches தான் வரும். அண்ட் இது எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 to 300 per month தான் வரும். அண்ட் இது நீங்கள் சிங்கிள் பேஸ் கரண்டில், அதாவது உங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 1 kg காட்டன் வந்து நீங்கள் 8,000 to 9,000 உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இதையுமே நீங்கள் வீட்டிலே ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸாக வந்து நீங்கள் வந்து வெளியே பக்கத்து கடைகளில், கோவிலில் இதேமாதிரி நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். அடுத்தது 5வதாக பார்த்தீங்கன்னா செப்பல் கட்டிங் மிஷின். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000 வரும். அண்ட் இதோட லேபர் சார்ஜ் வந்து இது வந்து ஷீட் தகுந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் ஆகணும். ஒரு ஷீட்டுக்கு 60 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும் லேபருக்கு. அண்ட் இதை நீங்கள் ஈஸியாக நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 150 kg தான் வரும். ஸோ இதை நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 2 inch and 5 inch தான். இதை நம்ம கட் பண்ணி அவங்கள்ட்டையும் நம்ம பைபேக் மாதிரி கொடுத்துக்கலாம். இதையும் நம்ம வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அதிகமாக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி மிஷின். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60,000 தான் வரும். அண்டு ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் அவங்கள்ட்டே பை பண்ணிக்கலாம். அதோட லேபர் சார்ஜ் வந்து 110 per kgக்கு வரும். அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து 10 hours 10 to 15 kgக்கு நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அது வெயிட்டும் ரொம்ப கம்மி தான், 100 kgs தான் வரும். ஸோ சின்ன இடத்துல கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லென்த் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 3 to 5 inches தான். அண்ட் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் 220 watts தான் வரும். ஸோ நீங்கள் இதையும் கூட நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனுவல் மீல் ட்ரை சீலிங் மிஷின். அதாவது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய 5 வகையான கறிலாம் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷின் தான். இது ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 வரும். அண்ட் இதுக்குடைய லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 55 அண்ட் per 100 ட்ரை மேனுஃபேக்சர் பண்ணால் 55 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி 8 hours 2,800 ட்ரை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதோட மிஷின் சைஸ் சிறுசாக தான் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 kg தான். இதையுமே நம்ம சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேடில் ஃபீட் மேக்கிங் மிஷின். இந்த கோழி, ஆடு, மாடு இதுகளுக்கெல்லாம் ஃபுட் பண்ணக்கூடியது. இதோட மிஷின் காஸ்ட் பார்த்திங்கன்னா 75,000 வரும்.
அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸில் 25 to 30 கேஜி வரைக்கும் நம்ம இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கேஜி தான். இதோடைய மிஷின் சைஸும் ரொம்பவே சிறுசாக தான் இருக்கும். லென்த் அண்ட் வித் பார்த்திங்கன்னா 3 inches to 5 inches தான் வரும். அண்ட் இதுக்கு நம்ம வந்து வெளியே லேபர் சார்ஜ் மாதிரி போட்டு பண்ணோம்னா பெர் கேஜிக்கு 60 rupees நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னா அந்த லேபருக்கான சார்ஜும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பென் மேக்கிங் மிஷின். இதுவுமே உங்களுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1,20,000 வரும். அண்ட் இதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி 8 ஹவர்ஸில் 10,000 பென் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். இதுவுமே ரொம்ப சின்ன மிஷின் தான், நம்ம வீட்டில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 220 watts வரும். வீட்டில் உள்ள கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ் பேப்பர் பிளேட் மிஷின். இதை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 45,000 வரும். அண்ட் இதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து 10 ஹவர்ஸில் 6,000 பீஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் தான். இது வீட்லேயே ஒரு சின்ன இடத்துல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் அண்ட் வித் வந்து 5 inches to 3 inches தான். இதுவுமே உங்களுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். இதுலேயுமே நம்மளுக்கு வந்து விலை கூடின மிஷின் ஆட்டோமேட்டிக் இதுவுமே நிறைய மிஷின் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6-in-1 பிரிண்டிங் மிஷின் தான். இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வரும். இந்த மிஷினில் நம்ம வந்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம், டீ கப் பிரிண்ட் பண்ணிக்கலாம், பிளேட்டில் எதாவது டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம், அப்புறம் கப்பில் டிசைன் பண்ணிக்கலாம், பேக்கில் டிசைன் பண்ணிக்கலாம், பில்லோ கவரில் டிசைன் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அதிகமாக லாபம் தரக்கூடியது தான். இதுவுமே எல்லாருமே எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு அதிக லாபம் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா CFL பல்ப், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பல்ப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் வாங்கினோம்னா 200-300 மினிமம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35,000 தான். அண்ட் ஒரு ஒர்க்கிங் கெப்பாசிட்டி 8 ஹவர்ஸில் நீங்கள் 35 to 45 பல்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் லேபர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 per piece, ஒரு பீஸ்க்கு 30 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டிங்கன்னா அந்த லேபர் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். இந்த பிஸ்னஸ் மூலம் நம்மளுக்கு அதிக லாபம் தரும். அண்ட் இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வெளி கடைகளுக்கு விற்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சுலபமாக இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையில் அவங்க வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருள் தான். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்டை நாங்கள் வந்து செக் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.